இப்போ திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இவருடைய சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச விஜய்கிட்ட எப்ப நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, பட்டியலின சமுதாய மக்களை வச்சியே வாழ்க்கை நடத்துற திரு தொல் திருமாவளவன்ட்ட நீங்க எங்க கூட வாங்க, இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க யாரு போட்டாலும் பிச்சை போட்டாலும் உண்டியில நீட்டிட்டு போவாங்க, அவங்க கிட்ட போய் நீங்க எங்க கூட வாங்க, இப்படி கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். பாஜகவினுடைய தனிப்பட்ட ஓட்டு வங்கியே குறைந்தது 10% மேல அது கூடிடும். அப்படி கூடும் பட்சத்தில் அது எங்க இருந்து வரும்? என்ன செவ்வாய் கிரகத்துல இருந்து வரப்போகுதா, இல்லைன்னா ஆந்திராவில இருந்து கொஞ்சம் இங்க வரப்போகுதா? அப்படி கிடையாது. அதிமுகவுடைய ஓட்டு வங்கி அப்படியே மாறி பாஜக பக்கம் நகரும். ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இந்த வார்த்தை எடப்பாடி வாய்னால சொல்லிட்டே போலாமே. உண்மையிலேயே பாஜக இவரு விருப்பப்பட்ட கூட திரு அண்ணாமலை IPS சேர்த்துக்கு வரா இல்லையாங்கிறது இப்ப கேள்வி. இந்த அதிமுக பாஜக அணியில இல்லை அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் அதனுடைய நிலவரம் என்ன ஆகுன்னு பாருங்க. 4-5 MLA வெற்றி பெற்றா பெரிய விஷயமா இருக்கும். வரதுக்கு அங்க எதுவுமே இருக்காது. 10% ஓட்டு அளவுக்கு அது தேஞ்சிட்டுனா ஒரு MLA கூட கிடைக்க மாட்டாங்க. ஜோசப் விஜய் அவர்களும் செபஸ்டியன் சைபன் அவர்களும் நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த 2 நாடக கம்பெனியும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒன்று சேர்ந்து கூட்டணி வைப்பாங்க. இந்த தெருப்பொறுக்கி நாய் அப்படின்னா அது திருமுருகன் காந்திங்கிற பேர்ல இருக்கிற டேனியல் காந்தி. இந்தியா பொறுக்கி தேசம் பொறுக்கி நாடுன்னு சொன்ன நாய் இவனுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு சொல்லுங்க. ஜெய் பஜ்ரங் பாலின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு கோஷமே கிடையாது. இது பாஜக RSS கோஷம். இதை கொண்டு போய் ராணுவத்தில் வச்சுட்டாங்க. அத கூறுகட்ட நாய இவனுக்கு ஏதாவது தெரியுமா? ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒரு கோஷம் வச்சிருக்காங்க. ஜெய் பவானின்னு இருக்கும், ஜெய் வீரஜவாஜின்னு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்குன்னு தனியா இருக்கு. அதாவது ராணுவ வீரர் முகுந்து வரதராஜன் போர் குற்றவாளி. இந்த புண்ணாக்கு மாடன் சொல்றான் இவன். அதாவது நீங்க தமிழுக்குன்னு வைக்கிறதா இருந்தா தமிழறிஞர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஔவையார், வள்ளுவர், இளங்கோவடிகள் இவங்களெல்லாம் விட ஒரு பெரிய ஆளு ஒண்ணு கருணாநிதி கிடையாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் சாமானியனின் குரல் யூடியூப் சேனல் நிறுவனர் மற்றும் திமுகவையும் அதிமுகவையும் இப்போ சேர்த்து புரட்டை போடுறதுக்காக நம்ம சின்னப்ப கணேசன் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஓகே சார். சார் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அண்ணாமலை அவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, இந்த மாதிரி 2026 கூட்டணி கிடையாது, எல்லாம் தனித்து தான் போகிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஆமாம். பட் இப்போ திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒருமித்த கருத்துக்கள் இருந்தால் நாங்கள் சேர்ந்தாலும் சேருவோன்ற மாதிரி ஒரு பல்ட்டி அடித்த மாதிரி தெரிய வருதே சார். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது ஒரு வாரம் கூட இருக்காது. அவர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தினார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த கூட்டத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நம்ம எதிர்த்து பேச வேண்டிய கட்சிகள் 2 தான். ஒன்று பாஜக, இன்னொன்று திமுக. இந்த 2 கட்சியும் தான். சும்மா மேம்போக்கிலெல்லாம் திட்டக்கூடாது. ரொம்ப ஆழமாக அழுத்தமாக நம்ம ரொம்ப கடுமையான விமர்சனங்களெல்லாம் இதுக்கு மேலே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அதில் பேசியிருந்தார். அப்போ மக்கள் மத்தியில் அந்த செய்தி எப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா, இவர் என்னமோ எந்த காலத்துலையும் பாஜக கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அது உருவாக்கிச்சுது. ஏற்கனவே அந்த மாதிரி மனநிலையில தான் அவர் இருந்தார். இந்த சூழ்நிலையில் மறுபடியும் அதை அழுத்தமாக அவர் பதிவு பண்ணியிருக்காருங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை திடீர்னு பார்த்தா அதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு அப்படியே வரும்போது பார்த்தா கூட்டணி பாஜக கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பத்திரிகையாளர்கள் முன் வைக்கும் போது அதுக்கு இவர் பதில் சொல்ற விதமா என்ன சொன்னார் அப்படின்னா, அது தேர்தல் நெருங்கும் போது தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னார். அப்போ குறிப்பா ஸ்பெசிபிக்கா பாஜகவை சுட்டி காட்டியே கேள்வி கேட்குறாங்க செய்தியாளர்கள். அந்த கேள்விக்கு தான் இந்த பதிலை சொல்றாரு. அப்படின்னு சொன்னா பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொன்னார். ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவினுடைய தலைவியாக இருந்தது வரையில் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிற கட்சியை அது கூட்டணிக்கு அது ஏற்றுக்கணுமா வேண்டாமாங்கிற இடத்துல ஜெயலலிதா இருந்தாங்க, அதிமுக இருந்துச்சு. அதிமுகவுடைய தலைமை அந்த அளவுக்கு வலுவாக இருந்த காரணத்தினால பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் எல்லாம் கூட போயஸ் கார்டனுக்கு தான் நடந்தாங்க. பாஜக மட்டும் இல்லை, காங்கிரஸ் தலைவர்களும் வந்தாங்க, டெல்லியிலேருந்து நடந்தாங்க. மற்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலைவர்களும் டெல்லி தலைவர்களெல்லாம் போயஸ் கார்டனில் போய் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திச்சாங்க. இதுதான் வரலாறு. ஏன்னா அந்த கட்சி அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்துச்சு, அவ்வளவு உயரமான இடத்துல இருந்துச்சு. அந்த தலைமை அந்த அளவுக்கு வலுவான தலைமையா இருந்துச்சு. இப்ப திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இவருடைய சூழ்நிலை இப்ப எப்படி இருக்குன்னா,
எப்பா அந்த இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச விஜய்கிட்ட எப்பா நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, அதாவது பட்டியலின சமுதாய மக்களை வச்சியே வாழ்க்கை நடத்துற திருமாவளவன்ட்ட நீங்க எங்க கூட வாங்க, இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க யாரு போட்டாலும் பிச்சை போட்டாலும் உண்டியல நீட்டிட்டு போவாங்க, அவங்க கிட்ட போய் நீங்க எங்க கூட வாங்க, இப்படி கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதனால மொத்தத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதிமுக வந்து பழைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த சூழ்நிலையிலே இல்லை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்த நிலைமையிலேயோ இப்ப இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக வந்து வலுவிழந்து போய் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அவர் வந்து சீமான் வருவாரா இல்லைன்னா ஜோசப் விஜய் வருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையா தேடி தேடி அலைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த அளவுக்கு கரைஞ்சி தேஞ்சு போச்சு. யதார்த்தமான விஷயம், போன பாராளுமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக அன்னைக்கு வந்து 10% ஓட்டை இழந்திருக்காங்க அவங்க. ஆனால் அதே சமயத்தில் பாஜக அணி வந்து 11% ஓட்டை பெற்றிருக்கு. பாஜக அணி இல்லை, பாஜக மட்டும். அணின்னு எடுத்தீங்கன்னா அது 19% ஓட்டு அளவுக்கு அவங்க மேலே ஏறி வந்துட்டாங்க. யாரு பாமக தான் கூட இருக்கு, முக்கியமான கட்சி. அப்புறம் வந்து அமமுக கூட இருந்துச்சு, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட இருந்தாங்க. இந்த மாதிரிப்பட்ட செட்டப்லேயே வந்து அந்த அணிக்கு வந்து 19% ஓட்டுங்கிறது வந்து பெரிய ஓட்டு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சுன்னு நினைக்கிறீங்க? 20% ஓட்டு தான் சார், 20.6 சம்திங் அவ்வளவுதான் கிடைச்சது. ரொம்ப கீழே தான் அவங்க இருக்காங்க. அதனால இப்பவே நீங்க பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்து நீங்க வந்து பாஜக தலைமையிலான அணி கூடால தேமுதிக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். வேற ஏதாவது 1-2 கட்சிகள் வரலாம். அப்படி வந்து வரும் பட்சத்துல அது இன்னமும் வலுவாயிரும். வலுவாய் தேர்தலை சந்திக்கும் போது அவங்க இன்னமும் கூடுதலா மேலதான் போவாங்க. அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அழிந்து போகும். கிட்டத்தட்ட அது அழிவினுடைய வேகத்தை அது அதிகரிச்சுட்டே போகுது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இன்னும் ஒரு 10% ஓட்டு அது இழக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படி இழக்கும் பட்சத்தில் அது 10% ஓட்டுக்கு சுருங்கிடும். அப்படி சின்ன கட்சி ஆயிரும். அதிமுகங்கிற மாபெரும் அமைப்பு ஒரு 10% அளவுக்கு சுருங்கிடும். அப்ப இதெல்லாம் தடுக்கணும்னா திரு எடப்பாடி பழனிசாமி முதல்ல அவரை வந்து சுய பரிசோதனை பண்ணணும். அவர் வந்து அந்த அதிமுகங்கிற கட்சியை வந்து கட்டமைக்கணும். மறுபடி கட்டமைக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த கட்சி இப்போ வந்து ஏதோ எடப்பாடியினுடைய கம்பெனி மாதிரி ஆயிப்போச்சு. அப்படி இல்லாம ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் உள்ள கொண்டு வந்து திரு டிடிவி தினகரன் அவர்களையும் அந்த அமமுக கட்சியை கொண்டு இதோட சேர்த்து இணைச்சிட்டு, அதே மாதிரி வந்து அந்த திருமதி சசிகலா அவங்களையும் வந்து கட்சியில கொண்டு சேர்த்து இவங்க கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தி இறங்கி போய் இவங்களெல்லாம் பேசி சரி கட்டுறது எல்லாருமே இறங்கி வந்துட்டாங்க. வர வேண்டிய இடத்துல இறங்காம பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆளு எடப்பாடி பழனிசாமி தான். அவர் இறங்கி வந்தார்னா அந்த கட்சிக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலாவது இதுக்கு மேல அது தேய்மானம் இல்லாம ஓரளவுக்கு தக்க வைக்க முடியும். அப்படி தக்க வச்சுட்டு அப்புறம் வந்து பாஜக கூட கூட்டணின்னா அது உண்மையிலேயே வந்து திமுகவை 0க்கு கொண்டு போயிடும். திமுக மட்டும் இல்லைங்க, திமுக கூட்டணியே 0க்கு கொண்டு போயிடும். இல்லை எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனா அப்படி இல்லாம இருந்தா என்ன, பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறனால லாபம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு தான், அவருக்கு தான் லாபம். கடந்த தேர்தலில் நீங்க அப்படி இப்படி மாத்தி யோசித்து பாருங்களா. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அணியில எடப்பாடி கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அந்த அதிமுக வந்து இருந்திருந்தா இப்ப என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜக ரொம்ப கம்மியான இடத்துல தான் போட்டிட்டு இருப்பாங்க. அவங்க ஓட்டு சதவீதம் இதை விட கம்மியா தான் இருந்திருக்கும். ஆனா வந்து அதிமுக போட்ட பிச்சைன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. 1-2 எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கலாம், அவ்வளவுதான். இப்ப கண்டிப்பா வருமாங்கிறது தெரியாது, வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த இடத்துல வந்து இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பவும் இவங்க என்னது, நாங்க தான் பெரிய ஒரு கட்சி, ஆலமரம், நீங்க வந்து ஒரு சின்ன விழுது, இன்னைக்கு தான் நீங்க முளைச்சிருக்கீங்க, துளிர் விட்டுருக்கீங்க, அதனால உங்களுக்கு நாங்க தான் வந்து இறை போட்டு வளர்க்குறோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க. அதே மாதிரி ஆயிருக்கும். இப்ப நீங்க திருப்பி பார்க்கும்போது என்ன ஆகுது, கழிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுகவுக்கு ஒரு 60க்கு மேற்பட்ட 65க்கு மேல எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க அப்படின்னா அது முழுக்க பாஜக தயவுல வந்ததுங்கிறத இப்ப புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு அது வந்தது உண்மை. முழுக்க வந்ததுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்தது உண்மை. பாஜகவினுடைய ஆதரவோட தான் அது வெற்றி பெற்றதுங்கிறது ஓரளவுக்கு அது உண்மை. அதுவும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவராக வர்றதுக்கு முன்னாடி, அவர் அப்ப துணைத் தலைவராக தான் இருந்தார், கட்சியில சேர்ந்திருந்தார், அவ்வளவுதான். ஆனா இப்ப அவர் தலைவராக வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு போச்சுது. இந்த எலெக்ஷன்ல 11% ஓட்டை அதை மாத்தி வச்சிருக்காரு பாஜகவில். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது இன்னும் ஒரு 10%க்கு மேல ஏறும். பாஜகவினுடைய தனிப்பட்ட ஓட்டு வங்கியே குறைந்தது 10%க்கு மேல அது கூடிடும். அப்படி கூடும் பட்சத்தில் அது எங்க இருந்து வரும்? என்ன செவ்வாய் கிரகத்துல இருந்து வரப்போகுதா, இல்லைன்னா ஆந்திராவில இருந்து கொஞ்சம் இங்க வரப்போகுதா? அப்படி கிடையாது. எங்க இருந்து வரும்? அதிமுக உடஞ்சி இங்க வரும், அவ்வளவுதான்.
அதிமுகவுடைய ஓட்டு வங்கி அப்படியே மாறி பாஜக பக்கம் நகரும். சரி சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி சொன்னாலுமே இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரத்திலேயே ஜெயக்குமார் அவர்கள் இன்னொரு ப்ரெஸ் மீட் கொடுத்து பாஜகவுடன் ஒட்டவும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக திமுக தான் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு சார் அவர். இல்லை, அது ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இந்த வார்த்தை வந்து எடப்பாடி வாயினால சொல்லிட்டே போலாமே. அவர் சொல்லியிருக்கல ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது, இல்லைங்க எங்களுடைய நிலைப்பாடு இதுதான், பாஜக கூட இனிமேல் நாங்கள் எந்த காலத்துலையும் நாங்கள் கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை, வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே, தப்பே கிடையாது. ஆனால் உண்மை என்ன, யதார்த்தமாக எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே பாஜக இவர் விருப்பப்பட்ட கூட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சேர்த்துக்குவாரா இல்லையாங்கிறது தான் இப்போ கேள்வி. இவர் விருப்பப்பட்டாலும் பாஜகனுடைய மூத்த தலைவருங்கிற பேரில் இருக்கக்கூடிய பலர் விருப்பப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பாஜக அணியில் சேர்க்கறதுனால பாஜகவுக்கு எந்த லாபமும் கிடையாது சார். உண்மையை நீங்கள் புரிஞ்சுடுங்க. பாஜகவில் இப்போ அடிமட்ட தொண்டர்களாக இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா பாஜக ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாம் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை ஏற்றுக்கிட்டு அதுக்காக அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட ஆதரவாளர்கள் எல்லாம் இப்போ அண்ணாமலை பக்கம் நகர்ந்துட்டாங்க. மிச்ச மீதி இருக்கக்கூடியவங்களும் இப்போ அப்படியே வரக்கூடிய தேர்தலில் நகர்ந்துருவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பாஜக வந்து எடப்பாடி கூட கூட்டணி வைக்கல அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வைக்காம இருந்துச்சு அப்படின்னா பாஜக வளரும்னு அடுத்த கட்டத்துக்கு போகும், அவ்வளோதான். ஆட்சியை கண்டிப்பாக வடகொரிய தேர்தலில் ஆட்சி பாஜக ஒரு தனிப்பட்ட முறையில் பாஜக பெரும்பான்மை பிடிக்குதா இல்லை கூட்டணி எல்லாம் சேர்ந்து பெரும்பான்மை வருதாங்கிறது தான் இங்கே கேள்வியை ஒழிய, அணி இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு பாஜக அணி தான் வெற்றி பெறக்கூடிய அளவில் இருக்குது. அண்ணாமலையினால மோடியினால இந்த சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு. குறிப்பாக அண்ணாமலை தான். ஏன்னா மோடியை கூட இங்கே வில்லன் ஆக்கி விட்டாங்க தமிழ்நாட்டில். இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு, அரசாங்கத்துக்கு முன்னாடியே அதான் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகு தானே இதை உடைச்சார். இந்த திராவிடியா மகன்களுடைய அந்த மோசமான திட்டமிட்ட பொய் பரப்புரைக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுத்து உண்மை என்ன அப்படிங்கிறத மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்த்ததே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தானே. அதனால இன்னைக்கு வந்து திரு நரேந்திர மோடி அவர்களை மறுபடியும் தமிழர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் சேர்ந்து அடுத்த தேர்தலில் ஓட்டு போட போகிறாங்க. இது நிலவரம். இல்லை, இன்னொரு விஷயத்த நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். பாஜக இந்த அதிமுக வந்து பாஜக அணியில் இல்லை அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் அதனுடைய நிலவரம் என்ன ஆகுன்னு பாருங்க. 4-5 எம்எல்ஏ வெற்றி பெற்றால் பெரிய விஷயமா இருக்கும். 4-5 எம்எல்ஏ திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக வெற்றி பெற்றிருந்தா பெரிய சாதனையாக இருக்கும். வரதுக்கு அங்கே எதுவுமே இருக்காது. 10% ஓட்டு அளவுக்கு அது தேஞ்சிட்டுன்னா ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்க மாட்டாங்க. வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. 15, 18, 20 தாண்டினா தான் எம்எல்ஏக்கே வந்து வாய்ப்பு கிடைக்கும். அப்பவும் கூட அந்த எம்எல்ஏனுடைய தனிப்பட்ட செல்வாக்குனால வேற ஏதாவது காரணத்தினால அந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருந்தால் தான் வரும். ஏன்னா ஒரு சமயத்தில் வந்து எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டாங்க, அப்புறம் செல்வி ஜெயலலிதாவுக்காக அண்ணா ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ரெட்டைலை சின்னத்துக்காக நான் இன்னைக்கு போடுறேங்கிற மாதிரிலாம் ஒரு பெருசாக ஆட்கள் எல்லாம் இருக்க மாதிரி தெரியல. இல்லை, எல்லாத்துக்கும் நல்ல புரிதல் இருக்குது, விழிப்புணர்வு வந்து போச்சு. அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பாஜக அணியில் கூட்டணியில் வந்து சேர்ந்தார்னா லாபமே ஒழிய, அவர் வந்து நீங்கள் கட்சியை நாங்கள் பலமாக வச்சுருக்கோன்னு காணிக்க முடியும். ஒரு இதே மாதிரியான எம்எல்ஏ அளவோ இல்லை இதுக்கு அதிகமாகவோ இல்லை இதை விட கொஞ்சம் கம்மியாகவோ எம்எல்ஏ வெற்றி பெற்று நிலைநிறுத்த முடியும், அவரை தக்க வைக்க முடியும். ஒரு கூட்டணி மந்திரி சபையை அவையினா கூட அவங்க தரப்பில் வந்து ஒரு துணை முதலமைச்சர் அப்படி பதவிகளை ஏற்க முடியும். இல்லை அவங்களுக்கே அதிகமாக வர வாய்ப்பு இல்லை. துணை முதலமைச்சர் மந்திரி சபையெல்லாம் இடம்பெற்று அவங்க அடுத்த 5 வருஷத்தை அவங்க வந்து தொடர்ந்து வந்து லைவ்ல இருக்கிறதுக்கு தக்க வைக்கிறதுக்கு முடியும். அது இல்லாமல் தனியாக நின்னார்னா 4-3 எம்எல்ஏ வர்றதே பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதோட கட்சியும் வந்து 10% ஓட்டுக்கு கீழே போயிடும். கீழே போகும்போது வந்து சீமானும் இவர் ஜோசப் விஜய் அவர்களும் செபஸ்டியன் சைமன் அவர்களும் வந்து கூட்டணி வைப்பாங்க அடுத்த தேர்தலில். யார் எப்படி சொன்னாலும் சரி, இந்த 2 பேரை இப்போ நாடகம் நடத்திட்டு நடக்கிறாங்க. ஜோசப் விஜய் அவர்களும் செபஸ்டியன் சைமன் அவர்களும் நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த 2 நாடக கம்பெனியும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒன்று சேர்ந்து கூட்டணி வைப்பாங்க. ஒன்றுனா கட்சி ஒன்றா சேராது, கூட்டணி வைப்பாங்க, வச்சு மக்களை வந்து சந்திப்பாங்க. அப்பவும் கூட அவங்க ஒரு 10% அளவுக்கு தான் ஓட்டு வாங்க முடியும், அதுக்கு மேலே ஓட்டு வாங்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஓட்டெல்லாம் பிரியும் போது பாஜக அணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாகிட்டே போகும். அப்படி அதிகமாகும் பட்சத்தில் ஆட்சி அவங்க தான் அமைக்க போகிறாங்க. அது கூட்டணி மந்திரி சபையா, எப்படியும் கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லிட்டாங்க. தனி பெரும்பான்மை பாஜக கிடைக்குதா இல்லை வந்து எல்லாருக்கும் சமமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்முடைய பார்வையாக இருக்குது. அதுதான் நாம் இப்போ முடிவு செய்ய முடியாத லெவலில் இருக்கமே ஒழிய, மற்றபடி அந்த அணி தான் வெற்றி பெறுங்கிறதுல
எந்த சந்தேகமும் கிடையாது. சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வந்தாலும் வரலான்ற மாதிரி அதிமுக சைடு சொன்னாலுமே அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே வந்து அவர் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு சார். 10 வருஷமோ 15 வருஷமோ ஒரிசாவில் நாங்கள் எப்படி பாஜக ஆட்சியை பிடிச்சோம், தனியாக தனிச்சு நின்று தான் பிடிச்சோம், லேட் ஆனாலுமே தனி பெரும்பான்மையாக பிடிச்சி இப்போ நாங்கள் ஆட்சி அமைச்சோம்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் நாங்கள் பண்ணி காட்டுவோன்ற மாதிரி தைரியமாக சொல்லிட்டு போனாரே சார் அவர். கண்டிப்பாக இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இருக்குது. நீங்கள் வந்து திரிபுரா மாநிலத்தை நீங்கள் எடுத்துடுங்க சார். அந்த மாநிலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் 2% ஓட்டு தான் வாங்கியிருந்து பாஜக. அப்படியே அடுத்த தேர்தலில் வரும்போது ஆட்சியை பிடிச்சு விட்டாங்க. முந்தின தேர்தலில் ஒரு எம்எல்ஏக்கு துப்பு இல்லாத அளவில் இருந்து வளர்ச்சி. ஆனால் 5 ஆண்டுகளில் திரிபுரா மாநிலம், அது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்த மாநிலம் அது. அந்த மாநில கம்யூனிஸ்ட இருந்த ஆட்சி அப்படியே பிடிங்கிட்டு பாஜக. இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்டுக்கார அங்கே ஒரு 1-2 கவுன்சிலர் வெற்றி பெறணும்னாலே படாத பாடுபட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அது ஒரு சின்ன மாநிலம்னு வச்சுடுங்க. ஆனாலும் அது வடகிழக்கு மாநிலம், முக்கியமான விஷயம். அங்கே பாஜக கம்யூனிஸ்ட் கையில் இருந்து ஆட்சி 5 ஆண்டுகளில் பிடிங்கி எடுத்துட்டாங்க கையில். அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன ஒடிசா அந்த ஒடிசா மாநிலத்திலையும் அதே மாதிரியான நிகழ்வு தான். முன்னாடி வந்து கம்மியாக இருந்த 14-15 எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு கீழே இருந்தவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்படி வந்து அதே மாதிரி தமிழகத்தில் இன்னைக்கு வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே விதை போட்டுட்டோம், போட்டு வளர்ந்து இப்போ திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகு அழுத்தமாகவே வளர்ந்துட்டோம். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்றது 100% ஏற்றுக்கொள்ளத்தக்கது. தனியாக நின்றனால தான் சார் பாஜக 11% வந்து நின்றுருக்கு. அதை பிடிக்காம பொறாமையினால சிலர் வந்து அது ஓட்டு சதவீதம் பெரிய இதில் பெரிய என்ன நோட்டு சதவீதம் பெருசோ அப்படி சில பேர் கருத்து சொல்லிட்டு அலையிறாங்க. அப்படி கிடையாது. ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ணாமலை அவர்களுக்காக பாஜகவை நோக்கி நகர்ந்திருக்காங்கிறத பார்க்கணும். ஒரு நேற்றுக்கு என்கிட்ட ஒருத்தர் பேசினார் சார். ஒருத்தர் வந்து திருச்சி பகுதியிலேருந்து பெரம்பலூர்னு நினைக்கிறேன், அந்த பகுதியிலேருந்து பேசினார். அவர் வந்து டிரைவராக இப்போ பணியாற்றிட்டு இருக்காரு. அரசாங்கத்தில் டிரைவராக இருந்து 15-17 வருஷமாக பணியாற்றிட்டு ஓய்வு பெற்று பலன் எந்த பலனும் இன்னமும் கொடுக்கல. அந்த இதில் இப்போ தனியாரில் ஒரு கல்லூரியில் வந்து கல்லூரி பேருந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது பேரை சொல்ல வேண்டாம், சொன்னார். அவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் வந்து மதிமுகன்னு சொன்னார். அவர் வந்து அடிப்படையில் எனக்கு மதிமுக தான். நான் வந்து வைகோவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைகோவை ஜெயிலில் வச்சிருக்கும் போது நானும் அவருக்காக வேண்டி வந்து நானும் ஒரு 4-5 நாள் ஜெயிலெல்லாம் இருந்தேன். இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான வைகோவுக்கு மேலே ஒரு அழுத்தமான நம்பிக்கையை வச்சுட்டு அவருக்கு பின்னாடியே போயிட்டு இருந்த ஒரு தொண்டன் வந்து அண்ணாமலைக்கு பக்கத்தில் இப்போ வந்து நிற்கிறார். அண்ணாமலைக்கு பக்கம் வந்து நிற்கிறார். இதே மாதிரி காங்கிரஸில் காமராஜர் காலத்தில் காங்கிரஸை வந்து நேசிச்சிருப்பாங்களா? காமராஜர் வந்து முதலமைச்சராக இருந்தபோது இன்னைக்கு ஒரு 85-90 வயசுல இப்போ இருக்காங்க பாருங்க. இல்லைன்னா அதை விட அடுத்த கட்டத்தில் காமராஜர் ஆட்சியில் வந்து ரொம்ப இளமையாக இருந்திருப்பாங்க. இல்லைன்னா அந்த இதில் படிச்சிருப்பாங்க. இப்படிலாம் இருக்காங்களா? அவங்க நாங்கள் ரொம்ப சின்ன 5 வயசு இருந்தேன், 10 வயசு இருந்தேன், காமராஜர் இருந்தபோது நான் இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த அத்தனை பேருமே காங்கிரஸ்காரங்க. அவங்க அவ்வளோ பேரும் அப்படி பாஜக பக்கம் நகர்ந்து வந்துட்டாங்க. வேணா ஒரு சில கிறிஸ்தவங்க இல்லைன்னா முஸ்லீம்கள் மத ரீதியாக அப்படி போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டு இல்லை காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்துங்கிற அடிப்படையில் உள்ளவங்க, அதாவது இந்துன்னு அவங்க யோசிக்கல. அந்த பெரியவங்க எல்லாம் ஒரு நல்லவன்னு யோசிக்கிறாங்க. காமராஜர் மாதிரி ஒரு நல்ல ஆகச்சிறந்த ஒரு நல்லவன் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ன்னு நம்புறாங்க. அவர்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்கு. அவருடைய பேட்டியை பார்க்குறாங்க வீட்டில் உட்காந்து. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வயது முதிர்ந்த காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் வந்து நல்ல ஆட்சி மறுபடியும் தமிழகத்தில் வரணும், பேர குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் இந்த மது அப்புறம் இந்த போதைப் பொருள் இதெல்லாம் இல்லாத வாழ்க்கையை வாழணும், ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும்னா அண்ணாமலை ஒழுக்கமானவர், ஒரு திறமையானவர், நேர்மையானவர், அவருக்கு ஆட்சி வந்தாதான் நடக்கும்னு நம்புறாங்க. அதுக்காக வேண்டி பாஜக பக்கம் நகர்ந்திருக்காங்க. அண்ணாமலையை மாதிரி மோடியும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால பாஜக பக்கம் நகர்ந்திருக்காங்க. இதே மாதிரி திமுகவில் இருந்து நகர்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். திமுகவில் உள்ள இந்துக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வு பெற அவங்கள வந்து பாஜக பக்கம் நகர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இது இப்போ அதிமுக சொல்லவே வேண்டாம், அங்கேருந்து அதிகமான பேர் வந்துட்டாங்க. நாம் தமிழர்லேருந்து இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன் மாதிரியாக பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் செபஸ்டியன் சைமன் அவர்களை வந்து ரோல் மாடலாக எடுத்துட்டு அவருடைய பேச்சினால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு பின்னாடி போனவங்கெல்லாம் அண்ணாமலை அவர்களுடைய வரவுக்கு பிறகு அவங்க எல்லாம் அண்ணாமலை தான் சரியான ஆளு, செபஸ்டியன் சைமன் வந்து சரியான ஆள் இல்லை, அவர் கூறுகட்ட குடிகாரன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கு. இப்படியெல்லாம் வரும்போது அண்ணாமலைக்கு கரம் வந்து பயங்கரமாக உயர்ந்துகிட்டே இருக்கு.
அதனால தனியா நின்னா பாஜக வந்து அடுத்த தேர்தலையே ஆட்சியை பிடிக்கும். தனியான ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில ஒரு கூட்டணி நின்னா கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்குங்கிறது நிலவரம். அதுதான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சரியானதா இருக்க முடியும். கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லல, அது அண்ணாமலை அவர்களும் சொல்லல. பாஜக தலைமையில கூட்டணி இருக்கணும், அதுதான் அவங்க விரும்புறாங்க. அதுதான் பாஜகவோட வளர்ச்சியா இருக்கும். பாஜகவோட பெரிய கட்சி வரக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி சித்தாந்தமே கிடையாது. பாஜக தலைமையில அணி இருக்கணும், அந்த அணிக்கு ஆட்சியை பிடிக்கணும். பாஜக தலைமையிலாம் கூட்டணி வந்து தமிழகத்தை ஆட்சி செய்யணும். கூட்டணி அதாவது தனி பெரும்பான்மை வந்தாலும் நாங்கள் கூட்டணி மந்திரி சபை தான் அமைப்போங்கிறத முதலே சொல்லிவிட்டார். ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் வந்து அந்த உத்தரவாதத்தை கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த உத்தரவாதத்தை பாஜக தரப்புல இருந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஏ கொடுத்து, இது பாராளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமான கூட்டணி அல்ல, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம், அதுல வந்து கூட்டணி மந்திரி சபை நம்ம அமைப்போம், இன்னும் என்னென்ன கட்சி நமக்கு வருதோ வரக்கூடிய கட்சியை சேர்த்துக்குவோம், சேர்த்துக்கிட்டு ஒருவேளை ஏதோ ஒரு கட்சிக்கு பாஜகவுக்கு அதிகமான எண்ணிக்கையில எம்எல்ஏக்கள் கிடைச்சி போதுமான அளவுக்கு இருந்தா கூட மந்திரி சபை மத்தியில மோடி எப்படி வந்து கூட்டணி மந்திரி சபை வச்சிருக்காரோ அதை தான் வைக்கணும், இதெல்லாம் பேசி முடிச்சிட்டதா சொன்னாங்க. அதனால அவங்க தெளிவா இருக்காங்க. பாமகவும் பாருங்க கரெக்டா இருப்பாங்க. டிடிவி தினகரன் அவர்களை பாருங்க தெளிவா பேசுவார், அதுல எந்த விதமான இதுவும் இருக்காது. ஜி.கே. வாசன் மாதிரியான மூத்த தலைவர்கள் வந்து இதுக்கு இன்னும் கொண்டு 2 பேர் வந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறாங்க. வந்துச்சுன்னா நல்லது, வரலனாலும் ஒன்றும் பாஜகவுக்கு பெரிய இழப்பு இருக்கதா நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு திமுக கூட்டணி இவங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் மன்றத்தில் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுது, அந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பிளஸ் தானே ஒழிய எந்த வகையிலும் வந்து கெடுதல் கிடையாது. நிச்சயமாக பாஜக அணி தான் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க போகுது. சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி, இந்த அமரன் திரைப்படத்தில் வந்து மே 17 இயக்கத்தோட தலைவராக இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்னா, முகுந்த் அவர்கள் என்ன போர் குற்றவாளியா, அவர் எப்படி வந்து நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியை நீங்கள் சுட்டு கொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தெருப்பொறுக்கி நாய் அப்படின்னா அது திருமுருகன் காந்திங்கிற பேர்ல இருக்கிற டேனியல் காந்தி. இந்தியா பொறுக்கி தேசம்னு பொறுக்கி நாடுன்னு சொன்ன நாய் இவனுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு சொல்லுங்க? நாம வாழக்கூடிய நாடு, இவன் பேசுறதுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குன்னு அது நம்ம நாடு கொடுத்துருக்கு. அந்த நாட்டில் உட்கார்ந்து தின்னுகிட்டு வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய பிச்சைக்காக நம்ம நாட்டுக்கு எதிராகவே அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இவன் இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் இந்த நாய் என்ன சொல்லிட்டு அழைஞ்சு தெரியுமா? ஜெய் பஜ்ரங் பாலின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு கோஷமே கிடையாது, இது பாஜக RSS கோஷம். இதை கொண்டு போய் ராணுவத்தில் வச்சுட்டாங்க. அதான் கூறுகட்ட நாய, இவனுக்கு ஏதாவது தெரியுமா? ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒரு கோஷம் வச்சிருக்காங்க. ஜெய் பவானின்னு இருக்கும், ஜெய் வீரஜவாஜின்னு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்குன்னு தனியா இருக்கு. அட்டி பொலினே ஒரு கோஷம் வச்சிருக்காங்க மெட்ராஸ் ரெஜிமெண்ட். இதெல்லாம் தெரியாம இந்த நாய் கண்டமேனுக்கு உளறிட்டு கிடக்கு. இதுக்கு வந்து இந்த திமுக கொத்தடிமை ஊடகங்கள் எல்லாம் அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதாவது இலங்கையில எல்லா விடுதலை புலிகள்ங்கிற அந்த அமைப்பே இல்லாம எல்லாம் ஒழிச்சு நாசம் பண்ணது திமுக. ஆனா அது எல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் வந்து நான் இலங்கை தமிழர்களுக்காக வாரேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்த ஆளு இவர். எல்லா இலங்கை தமிழர்கள் பேரை சொன்னா பொழைப்பு நடக்கும்னு நினைச்சிட்டு வச்சுட்டு திரியக்கூடிய ஆள். இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சுட்டு திமுக எந்த கட்சி விழுது இலங்கை தமிழர்களை அழிச்ச கட்சி எது? திமுகவும் காங்கிரஸும். அந்த கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பல் இது. இன்னைக்கு திடீர்னு எங்க இருந்த ஏதாவது பிரியாணி ஏதோ ஓசியில கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனே வந்து முஸ்லிம்களுக்காக பேச போறேன்னு சொல்லிட்டு நிராயுதபாணியாக நின்னாங்க. அப்போ வந்து முகுந்த் வரதராஜரை எதுக்கு சுட்டு கொண்டாங்க? பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு வால் பிடிச்சு ஒருத்தங்க பேசுறான்னா அவன் தேவையா நமக்கு? அதாவது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள்னால ஏராளமான இராணுவ வீரர்கள் வந்து தங்கள் உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. எல்லை சாமிகள் அவங்கெல்லாம் எல்லையில நின்று காப்பாற்றல அப்படின்னா பயங்கரவாதிகள் எல்லாம் வந்து இங்க இந்த திருப்பொறிக்கு நாயை கூட உயிரோட வச்சிருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல எங்கெல்லாம் குண்டு வெடிக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நாடா நம்ம நாட்டை உருவாக்கி வச்சிருந்தாங்க. நுழைவாயில் எது? காஷ்மீர்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக இந்தியாவுக்குள்ள நுழைய வச்சு காஷ்மீர்ல இருந்து மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் வந்து மும்பையில குண்டு வெடிப்பு, டெல்லியில குண்டு வெடிப்பு, இன்னும் கவுகாத்தில குண்டு வெடிப்பு, எல்லா இடமும் குண்டு வெடிப்பு நிகழ்த்தது. இப்படித்தான் அங்கிருந்து பயிற்சி எடுத்து கொடுத்து இங்க அனுப்பிட்டே இருந்தாங்க. அதாவது பயங்கரவாதிகளை தயாரிக்கிறதுக்குன்னே ஒரு பாகிஸ்தான் ஒரு நாடு முழு நேர வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. பண்ணி அவ்வளோத்தையும் அனுப்பி விட்டாங்க. மோடிங்கிற பிதாமகன் நமக்கு பிரதமரா வந்து கிடைச்சாரு. இந்த அவ்வளோத்தையும் கொல்லி வச்சாரு. அதோட காஷ்மீர் கொடுத்த 370 தூக்கி தூர போட்டாங்க. அதை ரிமூவ் பண்ணினாங்க. அதோட தீவிரவாதிகளுடைய கொட்டத்தையும் அடக்கி விட்டாங்க.
இதனால இதெல்லாம் கொந்தளிச்சிட்டு கிடக்குது. இது இந்த பிரிவினைவாத கும்பல் இது. தமிழ்நாடு எங்கே பிரித்து போட்டுடணும், காஷ்மீரை பிரித்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துடணும், வடகிழக்கு மாநிலத்தில் எல்லாம் சேர்த்து அது ஒரு கிறிஸ்டின் நாடு ஆக்கிடணும், இப்படி ஒவ்வொரு நாடையாக பிரிக்கணுங்கிறது இவனுடைய அஜெண்டா. அதைத்தான் அவனு பேசிக்கிட்டு அலையிறான். பார்ப்போம் எவ்வளோ நாள் இவங்க வண்டி ஓடுதுன்னு பார்ப்போம். அதாவது இராணுவ வீரர் முகுந்து வரதராஜன் வந்து போர் குற்றவாளி, இந்த புண்ணாக்கு மாடன் சொல்கிறான் இவன். எவ்வளவு அதான் இங்கே இருந்துட்டு அதான் எவ்வளோ கொடுக்குற காசுக்கு இங்கே கூவிட்டு கிடக்கு இந்த நாய், அதை வச்சு பேசிட்டு கிடக்குறாங்க. அவ்வளோதான், இதை எவ்வளோதான் சொல்ல முடியும். இராணுவ வீரர்களை போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைஞ்சிட்டுன்னு சொன்னோன்னே இவனுக்கு ஜீரணிக்க முடியல. அதான் உண்மையான விஷயம் தான். அந்த படத்தில் வந்து அந்த படத்தில் முதலாவது அதை சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் வந்து இன்னொரு கும்பல் இந்த ஜவாஹர் இல்லா இவனுள்ளலாம் என்னைக்கோ பாகிஸ்தானுக்கு துரத்தி அடிச்சிருக்கணும். பாகிஸ்தான் பிரிவினை வந்த போது அப்போ டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் அங்கே அனுப்பியிருக்காங்க. அவெல்லாம் சேர்த்தானே இடம் பிரிச்சிங்க, பிரித்தது அப்படி தானே பிரித்தாங்க. மொத்த முஸ்லீம்கள் எவ்வளவோ அந்த எண்ணிக்கையை விட அதிகமாக நிலப்பரப்பில் அந்த முகமது அலி ஜின்னா வாங்கிட்டு போயிட்டான். அப்போ அதை அவ்வளோத்தையும் வாங்கிட்டு தானே தனிநாடு போனாங்க. அப்புறம் வந்து பாகிஸ்தான் வேணும்னு ஓட்டு போட்ட ஆட்களெல்லாம் இங்கே வச்சு எதுக்கு வச்சிங்க? குறைந்தபட்சம் அந்த ஆட்களையாவது துரத்தி இருக்கணும்ல. இப்போ வந்து கண்ணியமிகு காகிதம் இல்லத்தான் அந்த ஆள் தான் பாகிஸ்தான் வேணும்னு கேட்டு ஓட்டு போடல அவரை ஒரு ஆள். இவங்க வந்து இன்னைக்கு கண்ணியமிகு காகிதம் இல்லத்தான் ஆயிட்டாங்க. இதெல்லாம் உருவாக்குனீங்க. இன்னைக்கு பாருங்க, காஷ்மீரில் இருக்க பயங்கரவாதி எப்படி சார் வந்து முஸ்லீம் ஆவான்? பயங்கரவாதிக்கு எதுக்கு நீங்கள் வந்து மதச்சாயம் பூசிட்டு அடைக்கிறீங்க? பயங்கரவாதி படத்தில் பார்க்கும்போது அவன் பயங்கரவாதி. காஷ்மீரில் அவன் வந்து தாடிகாரன் தான் பயங்கரவாதியாக இருக்கான், அதனால தாடி வச்சிருக்கான், குல்லா போட்டிருக்கான், அது அவனுடைய மத இதில் இருக்கான். ஆனால் நம்மளுடைய பார்வையில் நம்ம கண்ணு கரெக்டாக தானே பார்க்குது. அவனை பயங்கரவாதியாக தானே, பாகிஸ்தான் பயங்கரவாதி அவ்வளோதானே நம்ம பார்க்குறோம். இவனோ தானே அதுக்குமே முஸ்லீம் சாயம் பூசிட்டு அடக்கிறான். ஜவாஹர் இல்லா, இந்த தமிமுன் அன்சாரி, அப்புறம் இந்த மாதிரி கைத்தடிகள் தானே நடந்து, இந்த அந்நிய கைக்கூலிகள் தானே கிடந்து சொல்லிட்டு அடக்கு. இந்த பயங்கரவாதிகளுடைய கைக்கூலிகள் தானே இதை பேசிட்டு அடக்கு. அது முஸ்லீம்களை இழிவுபடுத்தி எங்கே சார் முஸ்லீமை இழிவுபடுத்தினாங்க? நீ தமிழன் சொன்னால் தமிழுடைய பிரச்சனையை பாரு. அவன் காஷ்மீர் இல்லை சார். அப்படி நீங்கள் எடுத்தால் கூட அவன் காஷ்மீர் தானே. அவன் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? நெகட்டிவாகவே பேசி பார்ப்பவன் அவன் காஷ்மீர் தானே, உனக்கு என்ன வந்து போச்சு? இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை பாரு. அதை விட்டுட்டு நீ வந்து அங்கே வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிமொழி எம்பியாக இருக்கக்கூடிய தொகுதிக்கு உள்ளால உடன்குடியில் வந்து 5 மாணவிகளை வந்து ஒரு பொன்சிங்கிற ஒரு விளையாட்டு ஆசிரியர் கூட்டிட்டு போய் மோசம் பண்ணியிருக்கான். இதை பேசுறதுக்கு துப்பு இல்லை இவனுக்கு. இங்கேருந்து காஷ்மீரில் வந்து முஸ்லீம்களை எல்லாம் முஸ்லீம் எல்லாத்தையும் எப்படி பயங்கரவாதினு காணிச்சாங்க? யாரை காணிச்சாங்க அப்படி? சரி, உங்கள் லாஜிக் கூட நான் கேட்குறேன். காஷ்மீரில் எவன் இருக்கானோ அவன் தானே பயங்கரவாதியாக இருக்கான். பயங்கரவாதி முஸ்லீமாக தான் இருக்கான். நாங்கள் அதில் பாகிஸ்தானில் குறிப்பிட்ட காஷ்மீரில் குறிப்பிட்ட ஆள் முஸ்லீம் இந்த ஒரு லாஜிக் படியே பார்ப்போம் சார். முஸ்லீம்கள் எல்லாரும் பயங்கரவாதி இல்லை, நான் ஒத்துக்கிறேன். நல்லவங்க இருக்காங்க, இந்த நாட்டை நேசிக்கிறவங்க இருக்காங்க. அப்துல் கலாம் மாதிரியான அப்துல் கலாம் மாதிரியான நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம போற்றுவோம், வழிபடுவோம், கும்பிடுவோம், மரியாதை கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் பயங்கரவாதி எல்லாம் முஸ்லீமாக இருக்கானே, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? பயங்கரவாதி எல்லாமே முஸ்லீமாக தானே சார் இருக்கான். காஷ்மீரில் உள்ள எல்லா பயங்கரவாதியும் முஸ்லீம் தான். அதில் 2 பேர் கிறிஸ்டினாக இருந்தால் 2 பேரை கிறிஸ்டின்னு கேரக்டர் வச்சிருக்கலாம். 2 பேர் இந்துக்காரனாக இருந்தால் 2 பேரை இந்துக்காரன்னு கேரக்டர் வச்சிருக்கலாம். 2 பேர் சீக்கியனாக இருந்தால் 2 சீக்கியர்களை விட்டு அதில் கேரக்டர் வச்சிருக்கலாம். ஆனால் வந்து இராணுவத்தில் பணியாற்றுறதுல முஸ்லீம் இருக்கான், அதை காணிச்சிருக்காங்க. இராணுவத்தில் பணியாற்றுறதுல முஸ்லீம்களும் இருக்காங்கிறதுல அந்த அமரன் படத்தில் காணிச்சிருக்காங்களே, பதிவு பண்ணியிருக்காங்களே. அப்புறம் என்ன எல்லாத்தையும் முஸ்லீம், எல்லாத்தையும் பயங்கரவாதி, எல்லாத்தையும் முஸ்லீம்கள் என்றாலே பயங்கரவாதி என்றாலே முஸ்லீமா இருக்கானே, அதுக்கு நாங்கள் என்ன செய்யுது? அதுக்கு நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் சொல்லுங்க அவங்க கிட்ட. கேவலமான இது. அதாவது நோக்கம் வந்து இந்த நாடை இன்னொருக்க கூறு போடணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இவங்களுடைய நோக்கம். அதுக்கு இந்த திருமுருகன் காங்கி மாதிரியான தெருப்பொறிக்கு நாய்கள் எல்லாம் அதுக்கு துணை போயிட்டு இடக்கு. ஆனால் ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது. இது கொஞ்ச நாள் இந்த இதை வச்சு படம் பிடிச்சிட்டு தெரியலாம், அதுக்கு பிறகு நடக்காதுல்ல, பார்க்கலாம். அந்த எஸ்டிபிஐங்கிற கட்சியெல்லாம் எப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாங்கிற அந்த பிஎஃப்ஐங்கிற அந்த தாய் கழகத்தை வந்து தடை பண்ணாங்களோ மத்திய அரசு, அப்போவே இதையும் சேர்த்து தடை பண்ணியிருக்கணும். இதை தடை பண்ணாமல் விட்டது பெரிய தப்புன்னு போராட்டம் பண்ணிட்டு அடக்கான். பிரிவினையை தூண்டிட்டு அடைக்கிறானுவா. மதத்தின் பெயரால் பலபடி இந்த நாட்டை துண்டாடுறதுக்கு வழிவகுத்துட்டு இருக்கு இந்த கும்பல். பார்ப்போம் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சார், அதே மாதிரி வந்து இப்போ கலைஞருடைய பெயர் வைக்கிறது எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்டாலின் அவர்களும் வந்து கலைஞர் பெயர் வச்சு அவங்களுக்கு ஏன் வைத்தறிச்சல் அப்படின்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் கேட்கும்போது, ஆமாம் எங்கள் தலைவரோட பேர் தானே வைக்க முடியும், வேறு யாரோட பேரை வைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. மற்றவங்க எல்லாருமே வந்து எதுக்காக மக்களோட வரிப்பணத்திலேருந்து எடுத்து வைக்கிறத விடுதலை போராட்ட வீரர்களோட பேர் வைக்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் அப்பா பேர் வச்சுட்டு இருக்கீன்ற மாதிரி கேள்வி எழுப்பப்படுதே சார். 2 உதாரணம் சொல்ல முடியும். ஒன்று வந்து இலங்கையில் வந்து ராஜபக்சே குடும்பம் போட்ட ஆட்டத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் இருந்துச்சு. கடைசியில் நாட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பக்கத்து மாநிலம் வந்து ஆந்திரா.
அங்கேருந்து வந்தவங்க தான் இந்த ஓங்கோல், அதாவது ஆந்திராவில் பிரகாசம் மாவட்டத்தில் ஓங்கோல் பக்கத்தில் செருவுக்கொம்பு பாளையங்கிற கிராமத்திலிருந்து வந்தவங்க தான் கருணாநிதி குடும்பம். அவங்க முன்னோர்கள் அங்கேருந்து வந்தவங்க தான், வந்தேரி தான். அப்படி அங்கேருந்து வந்தவங்க இவங்க வந்து சின்ன மேளம்ங்கிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதே ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிங்கிற ஒருத்தர் கண்ட இடத்துக்கெல்லாம் அவங்க அப்பாவுக்கு பேரை தான் வச்சார். ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி, அவருக்கு சிலை வச்சார், அவருக்கு அதை வச்சார், இதை வச்சார், எல்லாம் வச்சார். இன்னைக்கு ஏதாவது இருக்குதா? இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. எல்லாம் மாற்றி விட்டாங்க. ஜனநாயக நாடு சார் இது. எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன். ஊப்பியில் வந்து மாயாவதி எங்கே பார்த்தாலும் யானை சிலையாகவே வச்சுட்டு போயிடுது. எப்போ? மக்கள் வரி பணத்தில் 1100 கோடி ரூபாய் செலவில் மாநிலம், அது பெரிய மாநிலம் வேற, மாநிலம் முழுக்க வந்து எங்கே பார்த்தாலும் அவங்க கட்சி சின்னம்கான அந்த யானை சின்னத்தையே கொண்டு நட்டு வச்சுது. இன்னைக்கு என்னாச்சுது? அதெல்லாம் அவ்வளோத்தையும் யோகி வந்தோடனே அடிச்சு தூக்கி அப்புறப்படுத்திட்டார். இதே மாதிரி தமிழகத்திலையும் அடுத்து அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகு இது அவ்வளோ மாற்றப்படும். ஏன்னா இது வந்து கருணாநிதியினுடைய குடும்ப சொத்து கிடையாது. கருணாநிதிக்கு, அதாவது நீங்கள் தமிழுக்குன்னு வைக்கிறதா இருந்தால் தமிழறிஞர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஔவையார், வள்ளுவர், இளங்கோவடிகள் இவங்களெல்லாம் விட ஒரு பெரிய ஆள் ஒன்றும் கருணாநிதி கிடையாது. அவங்கெல்லாம் நமக்கு தமிழை கற்று தந்துட்டு போனாங்க, தமிழை நமக்கு தந்துட்டு போனாங்க. ஆனால் இவர் தமிழை விற்று பிழைப்பு நடத்தினவர், தமிழை வைத்து பிழைப்பு நடத்தினவர். தமிழன் சொல்லி ஒட்டுமொத்த தமிழனையும் ஏமாற்றிய ஒரு தெலுங்கிலிருந்து வந்த ஒரு வந்தேரி இவர். அதனால வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாமே மாற்றத்தக்கது தான். அதே மாதிரி ஈவேரா இல்லாததெல்லாம் செய்தாருன்னு சொல்லி கண்ட இடத்துலலாம் சிலையை வச்சு, கோயில் முன்னெல்லாம் கொண்டு சிலையை நட்டு வச்சு, இது எவ்வளோ பெரிய அராஜகம், அக்கிரமம். அதனால் கண்டிப்பாக மறுபடி இதெல்லாம் திருத்தி அமைக்கப்படும். நேருங்கிற ஒருத்தர் செய்த தவறுகளெல்லாம் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற மனிதர் வந்து அந்த பிழைகளெல்லாம் எப்படி திருத்தி அமைக்கிறாரோ, அதே மாதிரி இவங்க செய்கிற அந்த பிழைகளெல்லாம் வந்து திருத்தி அமைக்கப்படுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த சிலைகள் எல்லாம் நொறுக்கப்படுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக அது நடைமுறைக்கு வரும். கூடுதலாக ஒன்று நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கொள்ளையடிச்ச சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கணும், அது அவசியம் செய்யணும். கண்டிப்பாக அது அண்ணாமலை ஐபிஎஸ் செய்வார் என்று நம்புகிறேன். நிச்சயமாக அது செய்தே ஆகணும். எல்லாம் இவங்க நேர்மையை உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி இப்போ கதை விட்டுட்டால, இது எல்லாம் அவ்வளவும் கொள்ளையடிச்சதெல்லாம் பிடுங்கணும். அவ்வளோத்தையும் பிடுங்கினாதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எவன் கொள்ளையடிச்சாலும் அவனுக்கு இதுதான் நிலவரம் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து அது உணரணும். அதனால கண்டிப்பாக அதெல்லாம் நடைமுறைக்கு வரும்னு நான் நம்புகிறேன். இப்போ தாத்தாக்கு பேர் வைக்கிறேன், இவர் தான் சொன்னார். அதே உதயநிதி சின்ன மேடம் தான் சொல்லிட்டு அலைஞ்சிது ஊரு பூதா, உங்க அப்பா வீட்டு பணமா நீ, இது உங்க அப்பா வீட்டு பணமா? கிண்டி மருத்துவமனையில, பல்நோக்கு மருத்துவமனையில கொண்டு போய் கருணாநிதி சிலையை முன்னாடி நட்டு வச்சிருக்கீங்களா? அந்த ஆஸ்பத்திரி கட்டின ரூபா வந்து உங்க அப்பா வீட்டு பணத்துல போட்டீங்களா? இல்ல ஜி ஸ்கொயர்ல இருந்து எடுத்து போட்டீங்களா? இல்லைன்னா கலைஞர் டிவில இருந்து எடுத்து போட்டீங்களா? எதுல இருந்து எடுத்து போட்டீங்க? உங்க தாத்தா சிலையை கொண்டு நட்டு வச்சிருக்கீங்க. தமிழன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப நாள் இவங்க வண்டி ஓடாது, இப்போதைக்கு ஓட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இதை அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது அணைய போகக்கூடிய விளக்கு பிரகாசமா எரியுது, நீ அந்த மாதிரி இப்போ எரிஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம வேணா எடுத்துக்கலாம். ஓகே சார். சூப்பராக விளக்கம் கொடுத்தீங்க. உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேர்களுக்கு ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம்.